நம்ம எல்லாருக்குமே பேய்னா ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எல்லாம் பேய் இருக்கிறதுனால கிடையாது, நம்மளோட பிரெயின் பண்றதுனால. ஆனா ஏன் நமக்கு பகல் நேரத்துல பயம் வராம நைட்ல மட்டும் இருட்டா இருக்கும் போது பயம் வருது? இதுக்கான காரணம் தெரியணும்னா நம்ம பல வருஷம் பின்னாடி போகணும். மனுஷங்க கல்லால செஞ்ச ஆயுதத்தை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அவங்களுக்கு பெரிய ஆபத்தா இருந்தது அந்த டைம்ல இந்த அனிமல்ஸ் தான். இருக்கிறதுக்கு சரியான இடமும் அந்த காலத்துல அவங்களுக்கு இல்ல. அதனால நைட் ஆனாலே அனிமல்ஸ் வந்து இவங்களை வேட்டையாடிரும். அப்போல இருந்து மனுஷங்களுக்கு இருட்ட பார்த்தாலும் இருட்டுல இருந்து வர சத்தத்தை கேட்டாலும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதுக்கு காரணம் பேயெல்லாம் கிடையாது, இருட்டுல இருந்து வர அனிமல்ஸ் தான். இந்த பயமே அவங்களுக்கு அந்த டைம்ல உயிர் வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனா பல வருஷங்கள் தாண்டி மனுஷங்க இப்ப எவால்வ் ஆயிட்டாங்க. மோஸ்டா மனுஷங்களுக்கு அனிமல்ஸ் இப்போ ஒரு த்ரெட்டா இருக்கிறது இல்ல. இருந்தாலுமே நம்ம இன்னும் இருட்ட பார்த்து பயப்படுறோம். அதுக்கு காரணம் அந்த காலத்துல மனுஷங்களுக்கு இருந்த சர்வைவல் இன்ஸ்டிங் இன்னுமே நம்ம கூடயே இருக்கு. இருட்ட பார்த்து மனுஷங்களுக்கு அனிமல்ஸ்னாலதான் பயம் வந்துச்சு. ஆனா அது எப்படி ஒரு பேய் பயமா மாறுச்சுன்னா மனுஷங்களோட இமேஜினேஷன்னாலதான். மனுஷங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியலன்னா அதை வச்சு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் இருட்ட பார்த்து எதுக்கு பயப்படுறோம்னு தெரியாத மனுஷங்க அதை வச்சு ஒரு கதைகள் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் பேய் கதைகள் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. மனுஷங்களுக்கு பேயை விட இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிற பயம் தான் அதிகம். இத ஃபியர் ஆஃப் அன்னோன்னு சொல்லுவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் ஒரு பதிலே இல்ல. அது மனுஷங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குச்சு. அதனால அவங்களாவே இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்னா பேய் ஆயிருவோம் இல்ல சொர்க்கத்துக்கு போயிருவோம்னு ஒரு கதை எழுதினாங்க. இது அவங்களோட உண்மையான பயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம எல்லாருமே பேயை பார்த்து பயப்படுறதுனா ஒரே பேட்டர்ன்ல தான் பயப்படுவோம். நீங்க நைட் நேரத்துல ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்ப யாராச்சும் ஒருத்தங்க இருட்டுல இருந்து உங்களை பாக்குற மாதிரியோ இல்ல பேசுற மாதிரியோ உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதே மாதிரிதான் நிறைய மக்களுக்கு தோணும். ஒரு பொய்யான விஷயம் எப்படி எல்லாருக்குமே ஒரே மாதிரியே தோணுச்சுன்னா நம்ம பாக்குற படத்தினால. அந்த காலத்துல இருந்து ஊர்ல இருக்கிற பேய் கதைகள் எல்லாம் புக்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி இன்னைக்கு சினிமாவாயிடுச்சு. முதல்ல வந்த பேய் படத்தோட பேரு த ஹவுஸ் ஆஃப் டெவில். இத ஜார்ஜ் மில்லிஸ்ங்கிற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பிரெஞ்சு மூவி. இந்த படம் மொத்தமாவே 3 நிமிஷம் தான். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு வவ்வால் ஒரு குகைக்குள்ள போய் ஒரு டீமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த டீமன் சூனியக்காரிகளையும் பேய்களையும் சமன் பண்ணும். அப்ப அந்த இடத்துக்குள்ள 2 நைட்ஸ் வருவாங்க. அந்த நைட்ஸ பேய்களும் சூனியக்காரிகளும் மாத்தி மாத்தி தொந்தரவு பண்ணும். கடைசியில ஒரு கிராஸ் எடுத்து டீமன் அந்த நைட்டு துரத்திடுவாரு. அந்த காலத்துல 3 நிமிஷத்துக்குள்ள படம் இருக்கணுங்கிறதுக்காக படத்துல பெருசான கதையெல்லாம் இருக்காது. இந்த படத்தை பார்த்த மக்கள் பயப்படணுங்கிறதுக்காக அந்த டைரக்டர் படம் எடுக்கல. இந்த படத்துல நிறைய ஜம்ப் கட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால கேரக்டர்ஸ் எல்லாம் மறைஞ்சு அப்பியர் ஆகும். இத பாக்குற மக்கள் ஆச்சரியப்படுவாங்கன்னு நினைச்ச ஒரு படம் எடுத்தாரு. ஆனா அதுக்கு பதிலா இந்த படத்தை பார்த்து மக்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 1920ஸ்க்கு அப்புறம் வேர்வல்ஃப், பிராங்கன்ஸ்டைன், டிராகுலா மாதிரி நிறைய ஐகானிக்கான கிரீச்சர்ஸ் வச்சு ஹாரர் மூவி வர ஆரம்பிச்சிச்சு. 1945ல ஹிரோஷிமா மேல போட்ட அட்டாமிக் பாம்னால மக்களுக்கு அட்டாமிக் ரேடியேஷன் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால அட்டாமிக் ரேடியேஷன் மூலியமா சில கிரீச்சர்ஸ் உருவாச்சுன்னு சொல்லி காட்ஜில்லா மாதிரியான படங்களை 1950ஸ்க்கு அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 1990ஸ்ல ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ங்கிற ஹாரர் டைப் ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருந்தனால இந்த மாதிரியான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ரியலா ஒரு சிசிடிவி கேமராலயோ இல்ல ஒரு ஹேண்ட் கேம்லயோ எடுத்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். இந்த மாதிரி தான் ஹாரர் மூவிஸ் எல்லாம் உருவாச்சு.